அச்சத்தில் இருக்காங்க. இந்த பாலத்தினுடைய உறுதித்தன்மை எப்படி இருக்கு? பெரும்பாலும் ஆற்று நிலையில் கட்டக்கூடிய பாலங்கள் தான் என்ன நிலை ஆச்சு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். உறுதித்தன்மை பொறுத்தளவுக்கு அந்த சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஆத்துல கட்டுற பாலத்துக்கும் இங்க வந்து மேல்மட்ட சாலை அமைக்கிறது ரெண்டு வித்தியாசம் இருக்குது. இதை வந்து பொறுத்தளவுக்கு என்னன்னா தாங்குகிற சக்தி அவ்வளவு மேல போற கார்கள் அல்லது பஸ்ஸுகள் சாதாரண வாகனங்கள் போவது என்னவோ அந்த அடிப்படையில் டிசைன் செய்யப்படுகிறது. ஆத்துல கட்டுகிற பாலங்கள்லாம் எப்படின்னு சொன்னா தண்ணியினுடைய போக்கு கனடி தண்ணி அந்த அளவுக்கு ஒரு மணி நேரத்தில் வாங்கும் என்ற அடிப்படையில் தான் அது கட்டப்படுகிறது. அதை பொதுவாக என்ன பண்ணுவோம், நீர்வள மேலாண்மை துறையில் இருக்கிற பொறியாளர் இடத்துல அங்கதான் நாங்கள் கணக்கு வாங்குவோம். அவங்க வந்து இந்த வருஷத்துல இந்த ஆண்டு இந்த ஒரு மணி நேரத்தில் இவ்வளவு தண்ணி அதை வச்சு தான் டிசைன் பண்ண முடியும். சில நேரங்களில் நாம் உதாரணத்துக்கு ஒரு 52,000 கனடிக்கு வந்து நாம் வந்து டிசைன் பண்ணி பாலம் கட்டுறோம் என்ற அடிப்படையில் பார்க்கிற பொழுது நாம் எதிர்பாராத அளவுக்கு 2 லட்சம் கனடி தண்ணி 2.25 லட்சம் கனடி தண்ணி போகிற பொழுது அந்த பாலம் வந்து அது வந்து விரிசல் விடுவதற்கு அல்லது ஒரு டெக்கு அடித்து கொண்டு போவதற்கு அது வாய்ப்பு உண்டு. ஆனால் 2,25,000 கனடி தண்ணி எப்போனாலும் வரும் என்ற அடிப்படையில் எல்லா பாலத்தையும் கணக்கிட முடியாது. ஏன் அப்படி விட்டோம்னா என்ன கேட்டீங்கன்னா 4 பங்கு கூடுதலாகும். திட்ட மதிப்பீடுடைய செலவு என்பது 4 பங்கு கூடுதலாகும். தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் அந்த அளவுக்கு இடம் தராது. அதனால இந்த பாலம் அடித்து கொண்டு போவதுன்றதாலே தரமில்லை என்ற அர்த்தம் இல்லை. அது சில நேரங்களில் இப்படி சில சீர்த்தங்கள் இப்போ நாம் என்னைக்காவது வந்து இது வந்து காத்துல இவ்வளவு தண்ணி போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்திருக்க முடியுமா? அந்த மாதிரி சில நேரங்கள் போன்ற சீர்த்தங்கள் நடக்கிறது சகஜம்தான். இது தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை, இந்தியாவில் உலகத்தில் எல்லா இடத்துலையும் வந்து சுனாமி புயல் வரும்னு யாராவது எதிர்பார்த்தோமா? இது வரைக்கும் வாழ்க்கையில யாருமே எதிர்பார்த்துல வந்ததா இல்லையா? சுனாமியால் எவ்வளவு நடந்தது. அதனால எப்பயுமே சுனாமி அடிக்கணும்னு நம்ம டிசைன் பண்ண. அதனால உறுதித்தன்மை பொறுத்தளவுக்கு சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உறுதித்தன்மை சிறப்பாக இருக்கு. இந்த பாலம் 2 பாலங்களும் உறுதித்தன்மையோட தான் இருக்க முடியும். அதனால நீங்க டவுட் பட வேண்டிய அவசியம் இல்லை. மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் ஆதரிச்சுனா ஒரு காரணம் நீங்க கேட்கற கேள்வி தப்பான கேள்வி கேட்கறீங்க. குழப்பம்னு எதுக்கு சொல்றீங்க? அவர் சொன்னதே வந்து அழுத்தம் கொடுத்தாருன்னு சொல்றாருங்க. அப்புறம் குழப்பம்னு ஏன் சொல்றீங்க? நீங்க குழம்பு இருக்கிறீங்க. அழுத்தம் கொடுக்கறாரு சொல்றாரு. நான் அப்படி அழுத்தம் கொடுக்கல. என்ன பொறுப்பு? நான் அழுத்தம் கொடுக்கல, அவ்வளவுதான் வச்சியான். அதாவது 2001 சட்டமன்ற உறுப்பினராக மங்களூர் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று திருமாவளவர்கள் சட்டமன்றத்துக்கு வந்த பொழுது அவருக்கு பக்கத்து சீட்டு நான். அன்னைக்கு எனக்கு அவருக்கு நட்பு என்பதை தாண்டி ஒரு சகோதர பாசத்தோடு எங்கிட்ட பழகக்கூடியவர். எந்த காலகட்டத்திலும் சில நேரம் இடைப்பட்ட காலங்களில் எதிர்முகாம் என்ற நிலை எடுத்த பொழுது கூட அவர் என்னிடம் நல்லா பேசிட்டு இருப்பார். எப்பவுமே அப்படி ஒரு நல்ல ஒரு சகோதரன், நல்ல ஒரு நட்புக்குரியவர் தான் அவரு. ஆனால் அவர் என்கிட்ட வந்து பேசுறாருன்றதாலே நான் அழுத்தம் கொடுத்துற பொருள் இல்லை. அப்படி அழுத்தம் கொடுக்கவும் இல்லை, அது அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ரெண்டாவது வந்து அவர் வந்து அழுத்தம் கொடுத்து அதனாலதான் இல்லை. அவரே ஒரு நல்ல ஒரு அறிவாளி, அரசியல் நல்ல தொலைநோக்கு பார்வை உள்ளவர், அரசியலை பற்றி நன்கு புரிந்து கொண்டவர். அவருக்கு இன்னொருத்தெல்லாம் அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் சுயமாக எந்த முடிவு எடுப்பதற்கு அந்த அரசியல் கட்சியில் அவருக்கு உண்டு. அவர் தான் அந்த நிறுவன தலைவர். எந்த முடிவும் எடுக்கலாம் முடிய அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து ஏவாவியில் வந்து அழுத்தம் கொடுக்குறாருன்னு சொன்னா நான் வந்து அவர்கிட்ட பழகிறதுக்கு நான் 2001 இருந்து நான் பழகி கொண்டிருக்கிறேன். அதுக்காக நான் ஆதரிச்சுனா கிட்ட போய் பர்மிஷனா கேட்க முடியும். நான் அப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்றத்துக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. அப்படி ஒரு சம்பவம் நடைபெறவில்லை. மோசமா இருக்கு மதுரை ஃபுல்லாவே. பல்வேறு இடங்கள்ல வந்து மாற்று பணி செஞ்சாலுமே அது அறகுறையா தான் பண்றாங்க. மழை பெஞ்சா எல்லாமே என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க? 2 விஷயம். சாலைகளை வந்து இப்ப நாம நின்று பேசிக் கொண்டிருக்கிற இடம் கார்பரேஷன். ஒன்று நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தப்பட்ட சாலைகள், மற்றொன்று கார்பரேஷன் சம்பந்தப்பட்ட சாலைகள். பெரும்பான்மையாக இந்த கார்பரேஷனை பொறுத்தளவுக்கு அதிகமான சாலைகள் கார்பரேஷன் சாலையாக தான் இருக்கும். ஏன்னா குறுக்கு சாலைகள், தெருப்பகுதியில் இருக்கிற சிறு சிறு வந்து தெருக்களில் கூட அமைக்கிற சாலை என்பது கார்பரேஷன் சாலைகள். நீண்ட நெடுஞ்சாலைகள் இருப்பது நெடுஞ்சாலைகள். இப்படித்தான் 2 வகையாக தான் தமிழ்நாட்டிலையும் பிரிக்கணும், எங்கேயும் பிரிக்கணும். பொதுவாக மழை பெஞ்சுன்னு சொன்னாவே இந்த தாருக்கும் மழை தண்ணிக்கும் ஆகாது. நாம தாரு ஈரமாக இருக்கிற பொழுது அது மேலே நம்முடைய போக்குவரத்து போகிற பொழுது தானாக பேத்துக்கும். இது இருக்க. அதனால தான் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் என்னன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ்னு பேர். இது சிஎன்டம்னு இந்த விலகு பேர் துறைக்கு. கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணணும், மெயின்டெனன்ஸும் பண்ணணும். ஆக மெயின்டெனன்ஸ் கட்டாயம் உண்டு. ஏறத்தாழ 66,000 கிலோமீட்டர் சாலை தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான சாலைகள்.
ஆனால் அந்த சாலைகளை மெயின்டைன் பண்ணணும். அந்த மெயின்டைன் தான் வருது. இதெல்லாம் மழை காலங்களில் இது போன்று சாலைகளில் வந்து பேர் தருறது பள்ளம் விழுது என்பது ஏற்கனவே தொடர்ந்து இருக்குது. அதை நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி தான் இருக்கிறோம். அதனால் நேரடியாக உங்களை போன்ற நண்பர்களோட தகவல் எங்களுக்கு நேரடியாக வரணும், மக்களுடைய தகவல் வரணுன்றதுக்காக தான் நம்ம சாலை என்கிற ஒரு ஆப்பை வந்து நாங்கள் வந்து அரசின் சார்பாக அறிவிக்கப்பட்டு அது இன்னை வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறோம். அது யாராக இருந்தாலும் இந்த நம்ம சாலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை படத்தை எடுத்து இந்த தெருவில் நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தப்பட்ட சாலை இப்படி பள்ளமாக இருக்கிறது, இல்லை பேர்ந்து போயிருக்கிறது, வண்டி போகாத முனையில் இருக்கிறது எங்களுக்கு போடும்பொழுது அதை நாங்கள் 48 மணி நேரத்தில் சரி பண்ணி யார் எங்களுக்கு புகார் தெரிவித்தாங்களோ அவங்களுக்கு நாங்கள் தெரிவு பண்ணுறோம். அது ஆரம்பித்த ஒரு பாடு இந்த நீங்கள் சொல்கிற புகார் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது. இன்னும் 2 எங்கேயாவது இருக்குமேனால் என்னுடைய தகவலுக்கு நீங்கள் நம்ம சாலையில் போட்டிங்கன்னு சொன்னாக்கா கட்டாயம் நாங்கள் செய்வோம். பொதுவாக மழை வந்து எல்லா மாவட்டத்திலும் பெய்திருக்கிற காரணத்தினால் அவைகள்லாம் வந்து சாலையில் பேர்த்திருக்கிறது. அதில் வந்து தற்காலிகமாக வந்து இப்போ நேற்றைய தினம் வந்து நான் வந்து தென்காசியில் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொண்டேன். அது வந்து திருநெல்வேலி சர்க்கிள் வந்து கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தென்காசி ஆக 5 மாவட்டங்களை கொண்ட ஒரு சர்க்கிள். அது நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தளவுக்கு வட்டம். ஏன்னா நேற்று ஆய்வு மேற்கொண்டேன். அங்கே எங்களுடைய பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள், கோட்ட பொறியாளர்கள் வந்து அந்த மாவட்டத்தில் எந்த இடத்துல பிரிச்சாங்க, அதாவது சாலை உடைப்பட்டிருக்கிறது என்ற கணக்கு எங்கேயாவது போக்குவரத்து நின்று இருக்கிறதா என்ற கேள்வி தான் என்னுடைய கேள்வி. அதில் எங்கேயுமே போக்குவரத்து நிற்கல. நாங்கள் உடனே வந்து அட்டன் பண்ணிட்டு போக்குவரத்து தான் சரியாக போய் நிற்கிறது. இப்போ நம்ம மழை காலங்களில் நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தளவுக்கு நாங்கள் 2 இருக்கோம். ஒன்று தற்காலிகமாக உடனே சாலை செய்து போக்குவரத்து ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக நிரந்தரமாக திட்ட மதிப்பீடு தயார் செய்து முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு நிதித்துறையில் பணத்தை வாங்கி நிரந்தரமாக ரோடு போடுறது 2 வகையாக இருக்குது. இந்த மழை காலங்களில் நாங்கள் தற்காலிகமாக முதல்ல ஒரு முடிவு எடுப்போம். அதுக்கு பின்னால் நிரந்தரமாக திட்ட மதிப்பீடு தயார் செய்து முதலமைச்சருடைய அனுமதியோடு இந்த சாலைகள் போடுறோம். நெடுஞ்சாலைத்துறை சாலைகள் பொதுப்பணித்துறைக்கு மாநகராட்சிக்கு தொடர்ந்து முரண்பாடு இருக்கு. பொதுப்பணித்துறை என்பது வேறு, இப்போ நீர் மேலாண்மை துறைன்னு போரிச்சு. அது ஒரு காலத்தில் வந்து நீர் மேலாண்மையும் கட்டடம் 2 சேர்ந்து பொதுப்பணித்துறைன்னு இருந்தது. இப்போ வந்து பொதுப்பணித்துறைக்கு அரசாங்கத்துடைய கட்டட கட்டுகிற பணி தான் இது. இந்த முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே தமிழ்நாடு என்பது விவசாயிகள் நிறைந்த மாவட்டம், இது விவசாயிகள் நிறைந்த மாவட்டம் என்கிற காரணத்தினால் தனி நிதிநிலை விவசாயிகளுக்கு அறிவிக்க வேண்டும் என்று அறிவித்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த துறையில் நீர் மேலாண்மை என்கிற அந்த பகுதியை அவங்களுக்கு பிரித்து அதற்கு மூத்த அமைச்சர் மாண்புமிகு துறைமுகங்கள் அமைச்சராகவும் அதுக்கு தனி செயலாளர் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லுவதை நான் கவனத்தில் எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட அமைச்சரிடத்திலே சொல்லுவேன்.